இப்போ கரூரில் அனுமதி இல்லாமல் நடத்தினாராம்மா? எனக்கு தெரியவில்லை. கரூரில் அனுமதி வழங்கித்தானே நடத்தினார். காவல்துறையினர் ஆயிரக்கணக்கானோர் அங்கே நின்று பாதுகாப்பு வழங்கினார் அல்லவா? இவருக்கு அனுமதி கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து 12 மணி சாலை போக்குவரத்தை எல்லாம் திசை திருப்பி விட்டு கரூரிலே தமிழக அரசு கொடுத்த அனுமதியின் பேரில் தான் அந்த கூட்டம் அங்கே கூடியது. காலதாமதமாக வந்ததனாலே மயக்கமடைந்து விழுந்தார்கள் என்பதை மறைப்பதற்கு தமிழக மக்களை முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு திமுக அரசு தான் காரணம் என்று உளறி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரை வந்துட்டு அறிமுகப்படுத்தியது, தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியது புதுச்சேரி மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் எம்ஜிஆரை புகழ்ந்தும் அவங்க பேசியிருக்காரு. எம்ஜிஆர் திமுக கழகத்திலே ஏறத்தாழ 19 ஆண்டு காலம் திமுக கழக உறுப்பினராக தன்னுடைய திரைப்படங்களிலே கருப்பு சிவப்பு கொடியை பற்றி, அண்ணாவை பற்றி, திமுகவின் கொள்கைகளை பற்றி எல்லாம் பிரச்சாரம் செய்தவர்.